எல்லாருக்கும் வணக்கங்க. சேமியா பாயாசம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நான் ஒரு அரை லிட்டர் பாலில் செய்கிறேங்க. கொஞ்சமாக சேமியா எடுத்து வச்சுருக்குறேங்க. அதிகமாக இருந்தாலும் கொத கொதன்னு இருக்கும். ஒரு 5 முந்திரி, ஒரு 7-8 திராட்சை, ஒரு 3 ஏலக்காய். ஏலக்காய் வந்து கையிலேயே உடச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ இதை நெய்யில் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் முழுசாக போட்டால் வெடிக்குங்க. அதனால் கையிலேயே கிள்ளி வச்சுருக்கிறேன், விதை வெளியில் வர மாதிரி. இப்போ இதை நல்லா செவக்க வதக்கிக்கலாங்க. முந்திரியும் திராட்சையும் செவந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியா நல்லா செவக்க வறுத்து எடுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா மெதுவாக கிண்டி விட்டு நல்லா செவக்க வதக்கணுங்க. பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க. அதுதான் பச்சை வாசம் இல்லாமல் பாயாசம் நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ இது வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாங்க. 1/2 லிட்ரு பால் காய வச்சு வச்சுருக்குறேங்க. அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. சூடான பாலே ஊற்றலாங்க. இப்போ பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்தியாச்சுங்க. இப்போ அடுப்பை அனல் வேகமாக வச்சுக்கலாங்க. கொதிக்கிட்டும். இப்போ கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஆடையோடு இருக்கிறதுனால இது கொதிக்கிறதுனால சரியாக போயிடும். சேமியா நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் பாதி பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாங்க. நான் வந்து ஏலக்காய் எடுக்கலைங்க. வறுத்த ஏலக்காவை முந்திரி திராட்சை மட்டும்தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் கிண்ணத்தில். ஏலக்காய் பாருங்கள் இதுலேயே இருக்குது. இதுலேயே வெந்தால் தாங்க வாசம் நல்லா இருக்கும். பாயாசம் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள் நல்லா பாதி வெந்துடுச்சுங்க சேமியா. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மதிப்பாக தான் சேர்த்துறேன் பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இனி பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ இது ஒரு 7-8 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குதுங்க. சேமியா பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை நிறுத்திடலாங்க. வெந்தது போதுங்க. அடுப்பு நிறுத்திடலாங்க. இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஏற்கனவே நல்லா வறுபட்டுருக்கிறதுனால கொதிக்கணும்னு இல்லைங்க. இது போட்டுட்டு கலந்து குடித்தாவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு நாளைக்கு சாரப்பருப்பு வச்சு பாயாசம் செஞ்சு பார்க்கலாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.